இன்வர்ட் செக் கிளியரிங். இன்வர்ட் செக் கிளியரிங் அப்படின்னா என்னென்னா, பிஓஎஸ்பி கஸ்டமர் போஸ்ட் ஆஃபீஸ் செக்கை ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு கொடுத்துருக்காங்க. அந்த தேர்ட் பார்ட்டி பேங்க்கில் கலெக்ஷன் போட்டிருக்காங்க. அந்த கலெக்ஷன் நமக்கு வந்து கிளியரிங்காக வந்தது அப்படின்னா தட் இஸ் கால்டு இன்வர்ட் கிளியரிங். இன்வர்ட் கிளியரிங் செக்ஸ் வந்து கஸ்டமர் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணும். நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் வச்சுருக்கக்கூடிய பிஓஎஸ்பி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணும். அதாவது இட் வில் ரெடியூஸ் த பேலன்ஸ். அதுதான் இன்வர்ட் கிளியரிங். இன்வர்ட் கிளியரிங்கோட சீக்வன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த சீக்வன்ஸ். தேர் ஆர் 9 steps டு பி கம்ப்ளீட்டட். 9 steps என்னென்ன அப்படின்னு ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஆஃப் ஜோன் HMICZ மெனு நோட் பண்ணிக்கோங்க. HMICZ இந்த மெனு யூஸ் பண்ணி சூப்பர்வைசர் வில் ஓப்பன் த செக் கிளியரிங் ஜோன். MICR ஜோன் வந்து ஓப்பன் பண்ணி தருவார். ஓப்பன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா ஆப்ரேட்டர் வில் மேக் டேட்டா என்ட்ரி ஃபார் செக்ஸ். இப்போது சூப்பர்வைசர் வந்து செக் ஓப்பன் ஜோன் பண்ணும்போது என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் தருவார் அப்படின்னா, எத்தனை செக்ஸ் ரிசீவ் ஆகிருக்கு, வாட் இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் செக்ஸ் ரிசீவ்டு ஃபார் கலெக்ஷன். இப்போது 6 செக் வந்திருக்கு அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் செக்ஸ் 6, டோட்டல் இதோட வேல்யூ வந்து 3 lakhs அப்படின்னா வேல்யூ ஆஃப் செக்ஸ் அப்படிங்கிறது 3 lakhs அப்படின்னு டைப் பண்ணுவார் ஜோன் ஓப்பன் பண்ணும்போது. ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவார்னா, அந்த 6 செக்ஸோட டேட்டா என்ட்ரி டைப் பண்ணுவார். டேட்டா என்ட்ரி அடிக்கும்போது ஆப்ரேட்டர் வில் செக் த சிக்னேச்சர் செக் பண்ணுவார். அதுக்கப்புறம் மற்ற க்ரைட்டீரியா, செக் வேலிடிட்டி டேட் இருக்கா, செக்கில் வந்து பார்ட்டி சைன் பண்ணியிருக்காங்களா, அமௌண்ட் வேர்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸில் கரெக்டாக இருக்கா அப்படின்லாம் கிராஸ் செக் பண்ணுவார். ஸோ அது செக்குக்கு உண்டான வேலிடிட்டி எல்லாமே பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா டேட்டா என்ட்ரி அடிக்கும்போது அது வந்து கிளியர்டு அப்படின்னு டேட்டா என்ட்ரி பண்ணுவார். சஃபிஷியன்ட் பேலன்ஸ் ஆஃப்கோர்ஸ் இருக்கணும். இல்லை ஏதாவது ஒரு காரணத்தால் ரிஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி அடிக்கும் போதே ஹி வில் மார்க் ரிஜெக்ஷன். இந்த செக்கை எதனால் ரிஜெக்ட் பண்ணுறோன்னு ரீசன் சொல்லி மார்க் பண்ணிடுவார். அடுத்தது சூப்பர்வைசர் வில் வெரிஃபை த டேட்டா என்ட்ரி. ஸோ ஆப்ரேட்டர் அடித்த டேட்டா என்ட்ரியை சூப்பர்வைசர் வில் வெரிஃபை. மெனு இஸ் HICTM. அதில் எல்லா செக்கோட வேல்யூ கரெக்டாக அடிச்சிருக்காரா. சூப்பர்வைசரும் வந்து SS வந்து கிராஸ் செக் பண்ணணும். கிராஸ் செக் பண்ணதுக்கப்புறமா வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறமா சூப்பர்வைசர் வில் சஸ்பெண்ட் த ஜோன் HMICZ. சூப்பர்வைசர் சஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறமா ஹி வில் ரன் வேலிடேஷன் ரன் HMICZ. வேலிடேஷன் ரன் பண்ணும்போது அக்கௌண்ட்டில் வந்து பேலன்ஸ் இருக்கா, அக்கௌண்ட்டில் வந்து செக் இஷ்யூ இருக்கா, அது செக் அக்கௌண்ட் தானா, அந்த செக் அக்கௌண்ட்டில் இந்த பர்டிகுலர் செக் நம்பர் வந்து இருக்கா, இல்லை அது ஏதாவது செக்குக்கு ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற வேலிடேஷன் எல்லாமே சாஃப்ட்வேர் ரன் பண்ணும். வேலிடேஷன் பாஸ் ஆனதுக்கப்புறமா வேலிடேஷன் ரிப்போர்ட் வில் பி ஜென்ரேட்டட். அதுவும் வந்து சூப்பர்வைசர் HMICZல ஜென்ரேட் பண்ணுவார். வேலிடேஷன் ரிப்போர்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுவார். ஜென்ரேட் பண்ண ரிப்போர்ட்டை வியூ பண்ணுறதுக்கான மெனு இஸ் HPR. அதை நீங்கள் வியூ பண்ணலாம் அல்லது பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். பிரிண்டிங் ஆஃப் வேலிடேஷன் ரிப்போர்ட். அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் வில் போஸ்ட் ஜோன் HMICZ மெனு. இந்த போஸ்ட் ஜோன் பண்ணும்போது தான் அக்கௌண்ட்டில் எல்லா பேலன்ஸும் மைனஸ் ஆகும். கார்விங் வந்து வில் டேக் பிளேஸ். அடுத்தது ஃபைனலி சூப்பர்வைசர் வில் க்ளோஸ் த ஜோன் த்ரூ மெனு HMICZ. சூப்பர்வைசர் ஜோன் க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டார் அப்படின்னா EOD பண்ண விடாது சாஃப்ட்வேர். ஸோ தீஸ் ஆர் த 9 steps டு பி ஃபாலோடு ஃபார் இன்வர்ட் கிளியரிங். இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, we are going to see one by one.